கிருஷ்ணகிரி அருகே கடந்த 7ஆம் தேதி சாலை வளைவில் திரும்பிய மினி சரக்கு வாகனம் இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக மோதியதில் ஒருவர் உயிரிழந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரதீப் வழங்கலாம். கேட்கலாம். பிரதீப், விரிவான விவரம். வணக்கம் சாம். கிருஷ்ணகிரி நகர பகுதியை அடுத்த திருவண்ணாமலை சாலையில் சேர்ந்தவர் வேட்டியம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் அருள்முருகன் மற்றும் குமார். ஒரு இருவரும் கடந்த 7ஆம் தேதி அன்று திருவண்ணாமலை சாலையிலிருந்து வேட்டியம்பட்டி நோக்கி கிராமத்தினர் வந்து கொண்டிருந்தனர். அப்போது வேட்டியம்பட்டி பேருந்து நிலையம் அருகே வந்தபோது கிருஷ்ணகிரியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் ஒன்று வாகனத்தை முந்திக் கொண்டு எதிர் திசையில் வந்தது. அப்போது முன்னே வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த அருள்முருகன் மற்றும் குமார் ஆகிய இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வேன் மோதியதில் இருவருமே அப்பகுதியில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து இருவரையும் அங்கு அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அங்கு அருள்முருகன் மற்றும் குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் நேற்று அருள்முருகன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து கிருஷ்ணகிரி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்துக்கான சிசிடிவி காட்சிகள் இன்று வெளியாகி சமூக வலைதளத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது பகுதியில் வெறும் வைரலாகி தொடர்ந்து இந்த சிசிடிவி அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.